ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடி கிச்சன். இட்லி தோசைக்கு பதிலாக ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள். நான் அதுக்காக 1 கப் அளவு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா பால் இந்த மாதிரி நல்லா பெருசாகி நல்லா ஊறி இருக்கும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு நான் அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு மாற்றிக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே ஒரு 2 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவு கோதுமை மாவு, ஒரு 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி மாவுக்கு பதிலாக ராகி மாவு, சோள மாவு எதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பைண்டிங்காக தான் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பாதி லெமன் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக சீரகம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவு வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவை எடுத்து வச்சுக்கோங்க. மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நெய் இல்லை எண்ணெய் கூட மேலே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு 2 பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு சாப்பிட்டிங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி எந்த சட்னி கூடனாலும் நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட செஞ்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்போ நம்ம சாஸ் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையுமே சுட்டு எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லில் கூட இது செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.